ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபாவோட ஒரு அற்புதமான விஷயத்த தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த அற்புதமான விஷயத்த ஒரு சாய்ராம் நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அத படிக்கும்போதே ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு. நான் எல்லார்கிட்டயும் சொல்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா கிட்ட ஒப்படைச்சுருங்க. பாபாவ நம்புங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, எப்படியாவது பாபா அத நம்மளுக்கு காப்பாத்தி குடுத்துருவாங்க. எந்த ரூபத்திலயாவது பாபா அத காப்பாத்தி குடுத்துருவாங்க. அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லேருந்து நமக்கு மீட்டு கொண்டு வந்துருவாங்க நம்ம சாய்பாபா. நம்ம சாய்பாபாவால முடியாது ஒண்ணுமே இல்ல. எவ்ளோ பேருக்கு எவ்ளோ அற்புதங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில டாக்டரே கைவிரிச்ச ஒரு சூழ்நிலையில பாபா எப்படி அவங்கள காப்பாத்துனாங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த சாய்ராம் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்காங்க. இந்த சாய்ராமோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்திருக்கு. வயித்து வலி வந்திருக்கு. வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். டாக்டர்ட்டலாம் போயிருக்காங்க. செக்கப் பண்ணியிருக்காங்க. செக்கப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. மெடிசின் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவங்க பண்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இவங்களுக்கு ஒத்துக்கவே இல்லையாம். அவங்களுக்கு அந்த ஃபீவர் குறையலையாம், வாமிட்டிங் குறையல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டுருக்காங்க இவங்க. ஒரு அம்மாவா எவ்வளோக்கு எவ்வளோ நான் துடிச்சேன் அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மெயில்ல சொல்லியிருக்காங்க. அத என்னால உணர முடியுது. அந்த அளவுக்கு அவங்க துடிச்சிருந்திருக்காங்க. அவங்க துடிச்சுக்கிட்டு பாபா கிட்ட அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க, இவங்களுக்கு 5% தான் இருக்கு இவங்கள காப்பாத்துற சூழ்நிலையே. அந்த 5% வச்சு நாங்க இவங்களுக்கு முயற்சி பண்றோம் காப்பாத்துறதுக்கு. 10 நாள் இவங்கள வென்டிலேஷன்ல வச்சு தான் நாங்க பார்க்க முடியும். நீங்க இதுக்கு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நாங்க ஃபர்தரா நாங்க ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மனவேதனையா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 நாள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அந்த 10 நாளைக்குள்ள அவங்க பொழைக்கிறது கடவுளோட கையில தான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு சாய்பாபான்னா அவ்வளோ இஷ்டமா. உடனே சாய்பாபா கிட்ட போயிருக்காங்க. நம்ம சாய்பாபா கிட்ட அழுது அழுது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நம்ம சாய்பாபா கிட்ட இந்த சாய் சச்சரித்திரம் இந்த புக்கு எடுத்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விடாம பாராயணம் பண்ணியிருக்காங்க. கண்டினியூவா விடாம விடாம அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். 1 நாள் 2 நாள்ல 13 நாள். 13ஆம் நாள் டாக்டர் இவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, "உங்க பொண்ணு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லேருந்து மீண்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு உயிரே வந்துதாம். இப்ப அவங்க பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அந்த ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லேருந்து காப்பாத்துனது பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்பாபா. நம்ம சாய்பாபாவோட அந்த சாய் சச்சரித்திரம். நம்ம சாய்பாபாவோட சாய் சச்சரித்திரம் அவ்வளோ அவ்வளோ மகத்துவமானது சாய்ராம். இதுல இல்லாத விஷயங்களே இல்ல. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே பாபா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாபா நம்ம எப்படி அடுத்தடுத்து வாழணும், எப்படி மத்தவங்கட்ட நடந்துக்கணுங்கிற விஷயங்களாகட்டும், பக்தி எப்படி செய்யணும், எப்படி நம்ம வாழணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் சச்சரித்திரத்துல பாபா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த இத நம்ம கரெக்ட்டா படிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவ படிக்கும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் பாபா நமக்கு குடுப்பாங்க. அவ்வளோ பெரிய பொக்கிஷம் சாய்ராம் இந்த சாய் சச்சரித்திரம். நெறைய பேருக்கு இந்த சாய் சச்சரித்திரம் படிச்சு படிச்சு அவ்வளோ அவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சாய் சச்சரித்திரம் பாராயணம் பண்ணுங்க. பாபா நெறைய விஷயங்கள் நமக்கு புரிய வைப்பாங்க. நம்மளோட கஷ்டங்கள்லாம் போக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த சாய்ராம் அந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு அவ்வளோ எமோஷனல் ஆயிருச்சு. விடாம கன்டினியூவா 13 நாள் சாய் சச்சரித்திரம் படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க இப்ப. 5% தான் இருக்கு அவங்கள காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த 5% வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க மீண்டு இப்போ வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க சாய்பாபா, நம்ம சாய் சச்சரித்திரத்தோட மகிமை தான். நீங்களும் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம். நெறைய பேர் எனக்கு டெய்லியும் மெசேஜ் பண்றீங்க, ஃபோன் பண்றீங்க. எனக்கு அந்த கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கும்போது நான் நெறைய பேத்துட்ட சொல்றது, சச்சரித்திரம் பாராயணம் பண்ணுங்க சாய்ராம், ஸ்தவனமஞ்சரி படிங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். நீங்க படிங்க சாய்ராம். நீங்க சச்சரித்திரம் பாராயணம் பண்ணுங்க, ஸ்தவனமஞ்சரி பாராயணம் பண்ணுங்க. முழு நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க. உங்களோட கஷ்டத்தையும் பாபா நிச்சயமா போக்குவாங்க. நம்ம எல்லோருக்குமே நம்ம சாய்பாபா தான் துணையா இருக்காரு. நம்ம அத்தனை பேரோட கஷ்டத்த சாய்பாபாவோட பாதத்துல ஒப்படைச்சுட்டு பாபா பார்த்துக்குவாங்க. நம்மளோட அத்தனை பேரோட கஷ்டத்த பாபா போக்குவாங்க. நம்மளோட வேண்டுதல நிறைவேத்துவாங்க. எல்லாருக்குமே பாபா துணையா இருப்பாங்க. பாபாவ நம்புவோம். பாபாவுடன் இணைந்திருப்போம்.
நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.